இதெல்லாம் தாண்டி உலகநாயகன் நடிப்புக்கு பெயர் போன நம்ம கமல்ஹாசன் சாரையுமே அவர் விட்டு வைக்கல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கமலை இந்தியாவிலேயே பெரிய நடிகர்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய நடிகர்லாம் இல்ல. ஏன்னா அவர் நடிச்சதுலேயே ஒரு 4-5 படம் தான் அவருக்கு பெயர் சொல்லும்படி இருக்கும். மீதி எல்லாமே அவர் நடிச்சது வெறும் கமர்ஷியல் படங்கள் தான். கமல்னு சொன்னா சப்பானி, நாயகர், சலங்கை ஒளின்னு ஒரு 4-5 கதாபாத்திரம் தான் ஞாபகம் வரும். மற்றபடி கமல் நடிச்சது எல்லாமே கமர்ஷியல் திரைப்படங்கள் தான். இவங்க சொல்ற அளவுக்கு அப்படி ஒன்றும் எந்த படத்திலையும் கமல் தனித்துவமாலாம் தெரிய மாட்டாரு. அவர் நார்மலா எல்லா படத்திலையும் கமலா தான் தெரிவார் அப்படின்னு சொல்லி ராஜகுமாரன் அவர்கள் கமல் சாரினுடைய ஆக்டிங்கையே விமர்சனம் பண்ணி காட்டமா தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்த கமல் ரசிகர்கள் மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்களே நீங்க எப்படி போற போக்கில் இப்படி சேற்றவாரி இறக்குற மாதிரி பேசலாம். அதுவும் கமல் சாரோட ஆக்டிங் அவர் தான் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு பல்கலைக்கழகமாகவே இருந்துட்டு இருக்காரு தமிழ் சினிமாவினுடைய பெருமையா. அவர் ஆக்டிங்கை நீங்க எப்படி இப்படி கொச்சைப்படுத்தி பேசலாம், இயக்குநர்கள் எப்படி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மீம்ஸ்லாம் போட்டு சோஷியல் மீடியால வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ராஜகுமாரன் அவர்கள் அவர் சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நடிகர் பெரிய நடிகராக மாற அவருக்கு நல்ல கதாபாத்திரங்கள் அமையணும். உலகநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு 16 வயதினிலே சிப்பிக்குள் முத்து, நாயகன் ஒரு 7-8 படம் தான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரே தான் அவருக்கான புகழை உருவாக்கிட்டாரே தவிர அவரை வச்சு வேலை வாங்கக்கூடிய வகையில் ஒரு கே விஸ்வநாத்தோ ஒரு பாரதிராஜாவோ போன்ற இயக்குநர்கள் இங்கே இல்லை அப்படின்ற மீனிங்ல தான் நான் அதை சொன்னேன். ஒரு இயக்குனர் தான் ஒரு கதாபாத்திரத்தை செதுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் அப்படி சொன்னேனே தவிர கமல் சாரினுடைய அந்த நடிப்பின் மீது விமர்சனம் வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி மழுப்பலா பதில் சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அந்த பேட்டியில் கமல் சாரினுடைய ஆக்டிங்கை டைரக்டாவே காட்டாம விமர்சனம் பண்ணியிருப்பாரு. பட் இப்போ இருந்த சர்ச்சையை தொடர்ந்து நான் இயக்குநர்களை மீன் பண்ணி தான் அப்படி சொன்னேன், கமல் சாரினுடைய ஆக்டிங் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி மழுப்பலா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு மன்னிப்பும் கேட்கல. ஸோ ராஜகுமாரன் அவர்களுடைய இந்த பேச்சு இன்னும் எந்த அளவுக்கு போகும், சர்ச்சையை கிளப்பும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.